ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன், பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க. இந்த மாசத்துல பார்த்தா புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசத்துல. இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள், அபிஷேகங்கள், நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த புரட்டாசி மாசம் 12 ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா பாருங்க, இந்த குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கிரன் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும், அதான் எங்களுடைய எண்ணங்களே. சரிங்களா? யாருமே கர்ம வினை இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு. இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம் தான். எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. இதுலயுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா அந்த கடகராசிக்காரங்க. இதுலயுமே குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடக லக்கணமா இருந்தாலும் சரி, கடகராசியா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே அவங்களுக்கு பொருந்தும். குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா பார்க்கக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசி என்பது கண்டிப்பா இருக்கும். தைரிய குணம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே விட மாட்டாங்க கடகராசியை பொறுத்தவரை. ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசி என்பவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க. கலை, இசை, கற்பனை, இது எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த கடகராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன். அந்த புரட்டாசி மாசம் பொதுவா பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனா பாருங்க, ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும், உங்க ராசில இருந்து பாருங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், 3 கிரகம் சஞ்சாரம். 3ஆம் பாவத்துல, 4ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்காரு. கும்பராசில 9ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது மீன ராசியில உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷபராசில 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் வந்திருக்காரு. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயிற்சி ஆயிருவாங்க. அதாவது சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்துக்கு போயிடுவார். எப்ப 26ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஆம் தேதிக்கு புதன் பகவான் வந்து 4ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். புதன் உச்சம், புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு பயங்கரமா இருக்குது. உங்களுக்கு உள்ள வருமானத்துக்குள்ள அதிபதியோட சேர்ந்து இந்த புதன் உச்சமாய் உட்காந்துருக்காரு. அப்ப பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி, இதனாலதான் ரொம்ப குழப்பமாகிறது. கடகராசி எடுத்துட்டாவே இந்த சனி பகவானை கண்டுதான் ஒரு அச்சம். சனி போல் கொடுக்க மாட்டால் சனி போல் கெடுக்க மாட்டார் சொல்லுவாங்கல்ல. சனி கொடுக்கிறவங்களுக்கு ஒரு சில கடகராசிகள் கொடுத்துருக்கும், கெடுக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் கெடுத்திருக்கும். ஏன்னா கொடுக்கவும் செய்வார், கெடுப்பும் செய்வார். நம்முடைய கர்ம வினையை பொறுத்து, நம்ம ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்வார். சில பேர் கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி வேலை செய்யும், ஆனா நல்ல பலனை பார்ப்பாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு வம்பு வழக்கு, எதிர்பாராத ஒரு கண்டம், எதிர்பாராத பிரச்சனை வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திக்காம இருக்க முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக, வீடு, இடத்துல, பூமியில வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு, தடைகள், இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க. மன ரீதியா குழப்பம், வேலை உத்தியோகத்துல குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், திருமண கைகூடி வரல, நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கல, வேலையை மாத்திக்கிட்டே இருக்கும், ஷிஃப்ட் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் வேற வேலை நல்ல வேலையை அமையல, இது மாதிரி நிறைய ஒரு மன வருத்தத்துல கண்டிப்பாக ஒரு குழப்பத்துல இருப்பாங்க கடகராசிக்காரங்க. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல அப்படிங்கன்னு நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணி கடகராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி அமைப்புலாம் உண்டு. கடகத்தை என்னை பொறுத்தவரை நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்லை இட பிரச்சனையோ பூமி ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் கடகராசிக்காரங்க. இப்போ எதிர்பார்த்த வேலை, வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்பாங்க, வேற கண்ட்ரிக்கு மாறலாம் பார்த்துருப்பாங்க, அது மாற முடியாம அப்படியே தவிப்பாங்க, வேலை ரிசீம் கொடுத்து வச்சிருப்பாங்க, இன்னும் ஓகே ஆகி வந்திருக்காது. இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க. இனிமே பாருங்க, கடகத்துக்கு எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும், என்ன காரணம், எதுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம். நல்லா பாருங்க, இது நாள் வரைக்கும் சனி பகவான் வந்து போற நட்சத்திரம் வந்து புரட்டாதியில போறாரு. இப்ப சதயத்துல ராகுடைய காலில் போறாரு, 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி காலில் போறாரு. யார் ஜாதகத்துல சனி பகவானும் ராகு பகவானும் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இப்ப டாப் கடகராசியை பொறுத்தவரை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய கால்களை போறார். 5ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதி செவ்வாயுடைய கால்களை போறார். சூப்பரான யோகம், ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும். அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கல, நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பை இப்ப அமைச்சு கொடுத்துருவாரு. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உயர் பதவி, வேலையத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் கண்டிப்பா தேடி வரும். என்னை பொறுத்தவரை வெளிநாட்டுல மீனா வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அதுல ப்ரமோஷன், அனுகூலம், இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. வேலை உத்தியோக ரீதியாக, படிப்பு கல்வியிலும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. இப்ப கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். கல்வியில நல்ல ஒரு அனுகூலம், வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி சம்பந்தமாக மாணவர்கள்லாம் பாருங்க, இது எல்லாத்துக்கும் பாருங்க, இப்ப முயற்சி பண்ணுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு. நிறைய பேர் கடகராசியை பொறுத்து அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னல, வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ஒரு நிம்மதி இல்லாத, வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், நான் வேற வேலைக்கு நான் மாறலாம் பார்க்குறேன், கண்டிப்பா ஒரு மாற்றம் இப்ப கிடைக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டதிபதி செவ்வாயுடைய கால்களில் 12ஆம் வீட்டதிபதி சாரத்துல போறாருன்னா கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்தே தீர்வா, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பிடிச்ச வேலை மாதிரி கண்டிப்பா அமையும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவிகள் ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு மன வருத்தம் வராது, ஒரு நிம்மதியான ஒரு அனுபவத்தை பார்க்கக்கூடிய நேரம் இப்ப வருது கடகராசியை பொறுத்தவரை. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அஷ்டம சனியை மட்டும் பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க மாணவ மாணவிலாம் பாருங்க, தைரியமா எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, உடம்பு சார்ந்த பிரச்சனை, நிறைய பேருக்கு உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள், ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. இனிமே விரைய செலவு இருக்காது, உடல் ரீதியா தாக்கங்கள் இருக்காது, நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப வீடு கட்ட லோன் கேட்கறேன், தொழிலுக்காண்டி லோன் கேட்கறேன்னா கண்டிப்பா அந்த வருமானத்தை, பொருளாதாரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. 11ஆம் இடத்து குரு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருவார். நல்ல அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாருங்க, சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டதிபதி 12ஆம் இடத்துல போயிட்டாவே இந்த லாட்ரி யோகம் அள்ளி கொடுத்துருவாரு. கண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி, பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வருது. மெயினா பாருங்க, டீச்சிங் லைனு, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குற கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு வெளிநாடு யோகம், வெளிநாடு போகாதவங்க போகக்கூடிய யோகம், இது எல்லாமே சூப்பரா வருது. பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த புரட்டாசி மாதத்துல நல்ல ஒரு புதாதித்ய யோகம் பயங்கரமா கொடுப்பார். சகோதர சகோதர மன வருத்தங்கள் தீரும்,
டாக்குமெண்ட் பிரச்சனை தீரும், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள், விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள், ஒரு தன்மையான குணம் இருக்கும் புனர்பூசணத்துல பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க, இவங்க எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும். புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர், இது எல்லாமே சூப்பரா வருது. உத்தியோகத்துல உயர் பதவி, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க தொடர்பு, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே அழகா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள். இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பூசணத்துக்காரங்க. ரொம்ப மன ரீதியாக ஒரு குழப்பங்கள், வேலை உத்தியத்தில் ஒரு கலகங்கள், தடைகள், தாமதங்கள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா பூசணத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் ராகுடைய கால்களை போறதுனால இனிமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம், இது எல்லாமே அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு. தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. எல்லாமே நல்ல ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா ஒரு நிதானிச்சு வைங்க, கரெக்டா ஒரு வெற்றியான ஒரு பாதையை நோக்கி போகலாம். அடுத்து ஆயில் நட்ஸ்ல பிறந்தவங்க புத்திசாலி குணம், பயங்கரமா பேசுவாங்க, ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க, நல்ல அறிவாளி குணம், அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும், தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாவது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, எல்லாமே பட்டைய கலப்பக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.